والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وأصحابه الطاهرين أما بعد. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் இந்த ரமலானுடைய 7 நோன்புகளை நிறைவேற்றிவிட்டு 8வது தராவீஹ் தொழுகையை தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் தஆலா மக்கத்து காஃபிர்களை பற்றி பேசுவார். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கவலை தோய்ந்த முகத்தில் வருத்தத்தோடு இருப்பார்கள். அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை அனுப்பி அல்லாஹ் தஆலா தம்முடைய நபி எதற்காக வேண்டி இப்படி வருத்தத்தில் இருக்கிறார் என்று கேட்டு வரும்படி அல்லாஹ் அனுப்பி வைப்பார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் வருவார்கள். நபிகிட்ட கேட்பாங்க, யா ரசூலல்லாஹ், தாங்கள் ஏன் இப்படி வருத்தமாக இருக்கிறீர்கள்? அப்ப நபி அவர்கள் சொல்லுவாங்க, ஜிப்ரீலே, என்னுடைய இந்த மக்கத்து மக்களில் சில முக்கிய தலைவர்கள் என்னிடம் வந்து, முஹம்மதே, உங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் சொல்லக்கூடிய இஸ்லாத்தை நாங்கள் ஏற்க வேண்டும் என்றால், நீங்கள் எங்களுக்கு ஒரு விஷயம் செய்தாக வேண்டும். என்னவென்றால், உங்களுடைய மூதாதையர்களில் ஒருவரான குஸை இப்னு கிலாப் அவர் மரணமாகி கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அவருடைய கபர் இங்க மக்கால தான் இருக்குது. நீங்க என்ன செய்யணும், அவருடைய கபருக்கு அருகிலே வந்து அவரை நீங்கள் எழுப்ப வேண்டும். அவரை நீங்கள் எழுப்பி அவர் உயிரோடு மேலே வந்து, என்னுடைய சந்ததியிலே வந்திருக்கக்கூடிய இந்த முஹம்மத் இவர் உண்மையானவர், அல்லாஹுடைய தூதர் என்று இறந்து போன குஸை எழுந்து வந்து உங்கள் விஷயத்தில் சாட்சி சொன்னார் என்றால், இந்த காரியத்தை நீங்கள் நடத்தினால் உங்களை நாங்கள் ஈமான் கொள்கிறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இந்த விஷயத்துல தான் எனக்கு அந்த மக்கள் மீது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. நான் என்ன செய்வது என்பதாக ஜிப்ரீல் இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிற பொழுது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் திரும்ப படைத்த ரப்பான அல்லாஹ்ட்ட போனாங்க. அப்பொழுதுதான் அல்லாஹ் தஆலா இந்த ஓதப்பட்ட ஒரு வசனத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இறக்கி நபி அவர்களுக்கு ஆறுதல் தரும்படியான ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார். அந்த வசனம் என்ன சொல்லும் என்றால், நபியே, வலவ் அலிமல்லாஹு ஃபீஹிம் கைரன் லஅஸ்மஅஹும், அந்த மக்கள் உம்மிடத்திலே கேட்கிறார்கள் இல்லையா, அவர்கள் கேட்கக்கூடிய அந்த விஷயத்தில் அவர்களுக்கு ஏதாவது நன்மை இருக்கும் என்று அல்லாஹ் அறிந்தால் கண்டிப்பாக அது என்ன செய்வான், அவர்கள் கேட்பதை அல்லாஹ் தஆலா கொடுத்து விடுவான் தான். ஆனால் வலவ் அஸ்மஅஹும், அவர்கள் என்ன கேட்டார்களோ அதை நீங்கள் நடத்தி காட்டினாலும் அவர்கள் ஈமான் கொள்வார்களா என்றால் கிடையாது. லதவல்லவ் வஹும் முஅரிதூன், அவர்கள் மீண்டும் புறக்கணித்தவர்களாக திரும்பி விடுவார்கள். எனவே அவர்கள் விஷயத்தில் நீங்க கவலைப்படுறதோ வருத்தப்படுறதோ தேவையில்லாத வேலை. உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது, அடுத்த கட்டங்கள் நிறைய உங்களுக்கு இருக்குது. எனவே நீங்கள் அதை செயலாற்றுவதற்காக வேண்டி நீங்கள் செய்யுங்க, சென்று கொண்டே இருங்கள், ஒரு இடத்தில் நீங்கள் தேங்கி விடாதீர்கள், தங்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்துரைப்பார். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வசனம் ஆழ்ந்த யோசனைக்குரியது, நிறைய செய்திகளை உள்ளடக்கியிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் கவலை கொள்ள வேண்டும்? நபி அவர்களால் அது முடியாதா? குஸை இப்னு கிலாபை யா அல்லாஹ் கபரிலிருந்து நீ எழுப்பு என்று சொன்னால் அல்லாஹ் எழுப்ப மாட்டானா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்களா இல்லையா? இறந்து போனவர்களை மீண்டும் அல்லாஹ்வினுடைய பெயர் சொல்லி எழுப்பவில்லையா?
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய முஅஜிஸா இருக்குல்ல, அவர்களுடைய அந்த அற்புதங்கள் இருக்கா இல்லையா, அதையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது இதுவெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஒரு விஷயம் சொல்றேனே, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ரொம்ப நெருக்கமான தோழர், ரொம்ப நெருக்கமான தோழர். நபி உடையதுபா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ்களை எல்லாம் அவர் என்ன செய்வார், சேகரித்துக் கொள்வார். நபி என்ன செஞ்சாலும் பெரும்பாலும் அதை என்ன செய்வார், கவனித்து அவர் தம்மில் வைத்துக் கொள்வார். அவருடைய ஹதீஸ்கள் தான் இன்றைக்கு ஹதீஸ் கிதாபுகள்ல, சஹீஹான கிதாபுகள்ல நிறைய கிடைக்குது, நம்ம எல்லாம் அறிவோம். இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களிடத்தில் ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு பேரித்தம்பல பையை கொடுப்பார்கள். என்ன காரணம்னா, அபூ ஹுரைரா பெருமானாரோடய இருக்கிறார், எந்த வேலைக்கும் போகல. அவருடைய வேலை என்னன்னா, மார்க்கத்தை தெரிந்து கொள்வது மட்டும்தான் அவருடைய வேலை. பெரும்பாலான நேரங்களில் அபூ ஹுரைரா ஹதீஸ்ல கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையே, பசியோடு தான் இருப்பார், பசியோடு இருப்பார், பசியின் மயக்கத்திலே படுத்து கிடப்பார். ஹதீஸ்களில் பல ஹதீஸ்களில் பார்க்கிறோமா இல்லையா? இந்த நிலையில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அபூ ஹுரைராவுடைய நிலையறிந்து ஒரு பேரித்தம்பல பையை கொடுக்கிறார்கள். சொல்லுவாங்க, அபூ ஹுரைராவே, இந்த பேரித்தம்பலத்திலிருந்து பையிலிருந்து உங்களுக்கு எப்பெல்லாம் பசிக்கிறதோ அப்பெல்லாம் நீங்க எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த செய்தி என்ன தெரியுமா? அந்த பேரித்தம்பையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் பெற்றுக்கொண்ட அபூ ஹுரைரா அவருக்கு பசிக்கும் பொழுதெல்லாம் உள்ளே கையை விட்டு ஒரு பழத்தை எடுப்பார், சாப்பிடுவார், திரும்ப பையை மூடி வச்சிருவார். சரியா? இவர் எவ்வளவு நாள் சாப்பிட்டா தெரியுமா? உள்ள எத்தனை பேரிச்சம்பழம் இருந்தது யாருக்கும் தெரியாது, அல்லாஹ் ரசூலுல்லாஹி அலைஹி, அல்லாஹ் ரசூலை தவிர அபூ ஹுரைராவுக்கே தெரியாது. அவர் பசிக்கும் போதெல்லாம் உள்ள கையை விடுவாரு, பேரிச்சம்பழம் இருந்து சாப்பிடுவார். எவ்வளவு நாள் தெரியுமா? நாள் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். மரணம் அடைகிற பொழுதும் அந்த பை அவரிடத்தில் இருந்தது, பையுக்குள் பேரிச்சம்பழம் இருந்தது. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய ஆட்சி காலம் 2.5 ஆண்டுகள். அப்பவும் அந்த பையை வச்சிருந்தார், அப்பவும் அதுல இருந்து எடுத்து சாப்பிடுவார். அபூ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். கலீஃபா உமர் 10 வருட காலம் ஆட்சி செய்கிறார். அடுத்ததாக உஸ்மான் இப்னு அஃபான் 12 வருட காலங்கள் ஆட்சி செய்கிறார்கள். கிட்டத்தட்ட 23 அல்லது 24 ஆண்டு காலங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கொடுத்த அந்த பேரித்தம்பல பையை கையில் வைத்திருந்தார். பசிக்கும் போதெல்லாம் உள்ள கையை விடுவாரு, பேரிச்சம்பழம் இருக்கும், எடுத்து சாப்பிடுவார், மூடி வைத்து விடுவார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்ட அந்த நேரத்தில் மதீனா முழுவதும் ஒரே கலைமரகமாக இருக்கும். ரொம்ப ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் அபூ ஹுரைரா அந்த பையை தொலைத்து விடுவார். அபூ ஹுரைரா அந்த பையை தொலைத்து விடுவார். சொல்லுவாங்க, எனக்கு இந்த நேரத்தில் 3 விதமான கவலைகள் ஆட்கொண்டது. ஒன்று, என்னுடைய ஹபீப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இழந்த அந்த மரணம், அது என்னை எப்பொழுதுமே ஆட்கொள்ளும். இந்த நிலையில நான் பெருமானாருடைய மரணத்தை நினைத்து நான் வருத்தப்படுகிறேன். இரண்டாவது, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்து போவதை நினைத்து நான் வருத்தப்படுறேன், அது மிகப்பெரிய கவலை. மூன்றாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கொடுத்த அந்த பேரித்தம் பையை நான் தொலைத்து விட்டேன், எனவே நான் வருத்தப்படுகிறேன். இந்த செய்தி என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அபூ ஹுரைராவுடைய அந்த கரத்தில் கொடுத்த பேரித்தம்பல பை என்பது அதுக்குள்ள ஒரு 5, 10, 15, 20 இருக்கலாம், அது அல்லாஹு அலம். ஆனால் முஅஜிஸா, நபிமார்களுடைய அற்புதம் என்று இருக்குதா இல்லையா, அது இதுதான். அந்த அற்புதத்தை நம்முடைய அறிவால் அறிய முடியாது. கிட்டத்தட்ட 23 ஆண்டுகளுக்கு மேலாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பசிக்கும் போதெல்லாம் கையை உள்ள விட்டு பேரிச்சம்பழத்தை எடுத்து சாப்பிடுறாருன்னா இந்த முஅஜிஸாத்தை பெருமானாரால் செய்ய முடியும் என்றால், இறந்து போன குஸை இப்னு கிலாபை கபரிலிருந்து ஒரு 2 நிமிஷம் எழுப்பி எப்பா நீங்க சொல்லுங்க அப்படின்னு நபி அவர்களுக்கு சொல்ல தெரியாதா? தெரியும் தானே. ஆனால் ஏன் பெருமானார் வருத்தப்பட்டாங்க தெரியுமா? இந்த மக்களுக்கு அவர்களோடு தான் நாம் வாழ்ந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு பரிசுத்தமானது என்று அவர்களுக்கு தெரியும். தெரிந்து கொண்டே நம்முடைய வாழ்க்கைக்கு அவர்கள் அங்கீகாரம் கொடுக்கல. அங்கீகாரம் கொடுத்துருந்தா ஏற்றுப்பாங்க தானே? ஏற்றுக்கல. வானிலிருந்து செய்திகள் வருகிறது, குர்ஆனை நாம் அவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்து ஓதுகிறோம்.
இந்த குர்ஆனை போன்று வேறு எதுவும் இல்லை என்று அவர்களை ஒப்புக்கொள்கிறார்கள். குர்ஆன் இருக்கிறது, நான் இருக்கிறேன், இருந்தும் கூட இதையெல்லாம் தாண்டி நீங்க அற்புதத்தை நிகழ்த்துங்க, நாங்கள் ஈமான் கொள்கிறோம் என்று சொல்கிறார்களே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்படுகிறார்கள். நபியினுடைய கவலைக்கு அதுதான் காரணம். இங்க ஹைலைட் என்னன்னா, அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், அப்படியே நீங்க கவலைப்படுறீங்க, வாழ்க்கையில இது மாதிரி நிறைய விஷயங்கள் வரும், இது மாதிரியான நிறைய மனிதர்களை நீங்கள் சந்திப்பீர்கள். அதுக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, அவங்க சொல்லக்கூடிய சொல்லுக்கு, கேட்கக்கூடிய கேள்விக்கு, பேசக்கூடிய பேச்சுக்கெல்லாம் நீங்கள் அங்கேயே நீங்க நின்றுட்டீங்கன்னா, இப்படி இருக்காங்களே நின்றுட்டீங்கன்னா உங்களால் அடுத்த செயல்பாடுகளை செய்ய முடியாது, அது தடைபட்டு விடும். இதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு விமர்சனங்களோ தேவையில்லாத பேச்சுக்களையோ விட்டு விட்டு நீங்கள் நடந்து கொண்டே இருங்கள், உங்களுடைய பாதையில் பயணித்துக் கொண்டே இருங்கள் என்று அல்லாஹ் தஆலா பெருமானாருக்கு மட்டுமல்ல நமக்கும் இந்த செய்தியை பதிய வைக்கிறான். வாழ்க்கையில இது ரொம்ப மிக முக்கியமானது. நல்லா போய்கிட்டு இருப்போம், யாராச்சும் தேவையில்லாத விமர்சனங்கள் வருகிற பொழுது, தேவையில்லாத சில விஷயங்களை நம்மளை பத்தி பேசும் பொழுது, அல்லது நம்மளை குறை சொல்கிற பொழுது, நம்ம விஷயத்தில் அவர்கள் ஏதோ இழிவாக நடக்கிற பொழுது என்ன செஞ்சிடக்கூடாது, தூக்கி மனசுல ஏத்திட்டு அதை நினைச்சுக்கிட்டே இப்படி பேசிட்டாங்களே, அப்படி ஆயிடுச்சு, என்னாகுமோ ஏதாகுமோ என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா. அல்லாஹ் இதற்குத்தான் பதில் சொல்கிறான். தேவையில்லாத விஷயங்களை நீங்க மனசுல ஏற்றவே செய்யாது. ஏத்துட்டீங்கன்னா அடுத்த கட்டம் உங்களால் நகர முடியாது. விமர்சனங்களை கடந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த முல்லா நஸ்ருதீன் கதையில கூட ஒரு அற்புதமான ஒரு படிப்பனை ஒன்று சொல்வார்கள். நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம், இந்த இடத்துக்கு பொருத்தமா இருக்குன்னு சொல்றேன். முல்லா நஸ்ருதீன் என்ன செய்வார், ஒரு ஊருக்கு பயணப்படுவார், கழுதையில பயணப்படுவார், இந்த மகனை கூப்பிட்டு போவார், இப்படிதானே, இந்த மகனை கூப்பிட்டு போவார். மகனை கூப்பிட்டு போகும்போது முதல்ல என்ன செய்வாரு, மகன் கீழே நடந்து வருவாரு, முல்லா கழுதைக்கு மேல உட்காருவாரு. அப்ப என்ன சொல்லுவாங்க, அதை பார்க்கக்கூடிய சில மக்கள் சின்ன பையனை நடக்க விட்டுட்டு இந்த ஆளு கழுதை மேல உட்கார்ந்து வர்றாரு, கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்ட முல்லா நம்ம எது தப்பா செய்யறோமோ அப்படின்னு நினைச்சிட்டு அவர் கீழே இறங்கிட்டு மகனை தூக்கி கழுதையில ஏற்றிடுவார். கொஞ்ச தூரம் போவாங்க, சில பேர்கள் பார்ப்பாங்க, பார்த்துட்டு சொல்லுவாங்க, பெரிய மனுஷன் கீழே நடந்து போறான், சின்ன பையனை தூக்கி மேல உட்கார வச்சு அந்த பையனுக்கு அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லி மக்கள் குறை சொல்ல, ஏன்னா என்ன பண்ணாலும் குறை சொல்றாங்க அப்படின்ட்டு முல்லாவும் மேலே ஏறி உட்கார்ந்துருவாரு. முல்லாவும் மேலே ஏறி உட்கார்ந்துருவாரு. அத்தாவும் பிள்ளையும் கழுதையில உட்கார்ந்த பின்னாடி கொஞ்ச தூரம் போவாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க மக்கள், அந்த கழுதை என்ன பாவம் செய்தது, மாங்க ரெண்டு பேரும் மேல உட்கார்ந்துட்டு அந்த கழுதையின் மீது இவ்வளவு பெரிய பாரத்தை இவர்கள் சுமக்கக்கூடிய ஒரு நிலை உருவாக்கிட்டாங்களே, அந்த கழுதை எவ்வளவு கஷ்டப்பட்டு நடக்குது, கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா அப்படின்னு சொல்லி சில மக்கள் சொல்ல. இத கேட்டுட்டு முல்லா என்ன செய்வாரு, கழுதை மேல போனாதானே பிரச்சனை, ரெண்டு பேரும் கீழே இறங்கு, பிள்ளை இவர் கீழே இறங்கி கழுதையை சும்மா ஓட்டிட்டு போவார். அப்பயாச்சும் விடுவாங்களா, இல்ல. அப்ப சில பேர்கள் சொல்லுவாங்க, ஊருக்கு போறாங்க ரெண்டு பேரு, கழுதை இதுக்கு மேல ஏறி உட்கார்ந்து போறானே, அது கூட இல்லாம சும்மா கழுதை கூட்டு போறான் முட்டா பைய அப்படின்னு சொல்ல முல்லாவுக்கு கோபம் வந்துடும், சரியான கோபம் வந்துடும். கழுதை நடந்து வந்தாதானே பிரச்சனை, கழுதையில ஏறினாதானே பிரச்சனை, தூக்கு கழுதைய நம்ம கழுத்தை தூக்கி போட்டு போவோம், என்ன சொல்றான்னு பார்ப்போம் அப்படின்னு கழுத்தை தூக்கி போட்டு போவார். இது ஒரு கதை. ஆனால் இங்கே ஒரு அற்புதமான பாடம் இருக்கிறது. நாம் ஒரு செயலை செய்கிற பொழுது அங்கே விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். எல்லா மனிதர்களுடைய பார்வையும் ஒரே மாதிரி இருக்குமா, இருக்காது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. முல்லா என்ன பண்ணிருக்கணும், எவன் என்ன பேசுறா எனக்கு என்ன, நம்ம பார்த்து போவோம்னு சொன்னா அவர் சுதந்திரமாக பெரியா போயிருப்பார். இவன் இப்படி சொல்லிட்டானே, அது கீழே இறங்க, திரும்ப பிள்ளைய மேலே ஏற்ற, ரெண்டு பேரும் கீழே இறங்க, ஒவ்வொருத்தரும் சொல்றத வச்சு இவர் முடிவெடுத்து கடைசியில் என்ன ஆச்சு, மன வருத்தத்தில் கடைசியில கழுதை தூக்கி போற சூழ்நிலை ஆயிடுச்சு. பாடம் என்னவென்றால், அடுத்தவர்கள் சொல்லக்கூடியதை நாம் எடுத்து அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் நம்ம பதில் கொடுக்கணும், அதன்படி நடக்கணும் முடிவு பண்ணா கடைசியில் என்ன ஆகும்னா, முல்லா எப்படி கடினமான பலம் கொண்டு அந்த கழுதையை தூக்கிட்டு சுமந்துட்டு போனாரோ அதே மாதிரி மனசுல நம்மளை பாரத்தை செய்யணும், நம்மளும் பாரத்தை தூக்கி வச்சுட்டு போகணும், வாழ்க்கையில செயல்படவே முடியாது என்பதாக சொல்லுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை, விமர்சனங்கள் என்பது வந்தாலும் துவன்று போகாமல் எந்த மாதிரியான நிலையிலும் நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி போக வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்துரைப்பான், நமக்கும் பாடமாக கற்பிப்பான். இன்னொரு செய்தி சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இரண்டு பேர்களை வாழ்க்கையில கண்டுகிடவே கூடாது, இரண்டு பேர்களை கண்டுகொள்ளவே கூடாது.
முதலாவது, எப்பொழுதுமே குறை சொல்லிக் கொண்டே இருப்பவர்கள். குறை சொல்லிக் கொண்டே இருப்பவர்களுடைய வாதத்தை ஒருபோதும் நாம் காதல கேட்டாலும் அதை என்ன செய்யக்கூடாது, பெரிதாக எடுத்துக்கொள்ளவே கூடாது. எடுத்துக்கொண்டால் அது பிரச்சனையாகும். ஒன்று. இரண்டாவது, அறிவியலர்கள் அவங்க என்ன செய்யறாங்கன்னு அவர்களுக்கு தெரியாது. நம்ம செய்யக்கூடிய செயலுடைய அந்த தரம் என்ன என்பது அவர்களுக்கு தெரியாது. அறிவியினர்கள் பேசக்கூடிய பேச்சையோ செயலையோ என்ன செய்யக்கூடாது, பெருசா எடுக்கவும் கூடாது. அதற்கு நாம் பதில் கொடுக்கவும் கூடாது. ஒரு பெரிய பணக்காரர் பெரிய விலை உயர்ந்த கார் என்ன செஞ்சாரு, வந்தாரு, காரை நிப்பாட்டிட்டு வெளியே எங்கேயோ ஷாப்பிங் போனாரு, திரும்ப வந்தாரு. திரும்ப வருகிற பொழுது அவருடைய கார்ல ஒரு நாய் வந்து சிறுநீர் கழித்து விடுகிறது. நாய் சிறுநீர் கழித்து விடுகிறது. இப்ப இவர் சிரிக்கிறார், புன்முறுவல் போக்கிறார். கோவம் தானே வரணும், புன்முறுவல் போக்குறாரு. இப்ப டிரைவர் கேட்கிறாரு, விலை உயர்ந்த இந்த கார்ல சிறுநீர் கழிக்கிறது என்றால் கோபம் தானே வரணும், ஏன் அடிச்சு வரட்டாம சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த மனிதர் சொன்னாராம், அந்த நாய் அது ஐந்தறிவு உள்ள ஜீவன், அது அறிவு குறை உள்ளது. அது அறிவு குறைவான அந்த நாய்க்கு இது விலை மதிப்புள்ள கார் என்று தெரியுமா? இதனுடைய மதிப்பு தெரியாமல் சிறுநீர் கழிக்கிறது. அப்படிப்பட்ட நாய்கிட்ட போய் சரிக்கு சமமா நான் போய் சண்டை போட்டா, எப்படா நீ வந்து சிறுநீர் கழிக்கலாம், நான் போய் சண்டை போட்டா என்னுடைய தரம் என்ன ஆகிறது? புரிகிறதா சொல்ல வரக்கூடிய கருத்து? இப்படித்தான் பல மனிதர்களை நாம் கையாள வேண்டியது இருக்கிறது இந்த உலகத்தில். இப்படித்தான் கடந்து போக வேண்டியது இருக்கிறது. சொல்லக்கூடிய எல்லா சொல்லிற்கும் ரியாக்ஷன் கொடுக்க கூடாது. எல்லா மனிதர்களுக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருந்தா வாழ்க்கையில் நாம் ஒரே இடத்தில் தங்கிவிடுவோம், அடுத்த கட்டத்தை நோக்கி நகரவே முடியாது என்பதைத்தான் அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அந்த வசனத்தில் எடுத்துரைத்து, நபியே, அந்த மக்கத்து காஃபிர்கள் அவங்க இஷ்டத்துக்கு என்னன்னாலும் கேட்பாங்க. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், இன்னைக்கு ஓதிய வசனத்துல கூட வந்தது என்னன்னா, இன்கான ஹாதா ஹுல் ஹக்கு மின் இந்திக, நபியே உண்மையிலே நீ அல்லாஹ்வுடைய நபியா இருந்தா ஃபம்திர் அலைனா ஹிஜாரத மினஸ் ஸமா, வானிலிருந்து என்ன கல்மலையை பொழிய செய், அது ஏத்தனா பி அஸாபின் அலீம், அல்லது அல்லாஹ்வுடைய வேதனையை கொண்டா. இதை பார்த்தா நாங்கள் நிச்சயம் ஈமான் கொள்வோம். அந்த மக்கள் இப்படித்தான் தேவையில்லாமல் பேசிக்கொண்டே இருப்பார்கள், ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எதற்கும் நீங்கள் ரியாக்ஷன் கொடுக்காதீங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆறுதலுக்காக வேண்டி வழங்கிய வசனம் தான், வலவ் அலிமல்லாஹு ஃபீஹில் கைரல் அஸ்மாஹும் வலவ் அஸ்மாஹும் லதவல்லஹும் முஅரிதூன். தேவையில்லாத விமர்சனங்களை, தேவையில்லாத பேச்சுக்களை, தேவையில்லாமல் சொல்லக்கூடிய மனிதர்களை கடந்து செல்லுங்கள். நாமும் கடந்து செல்வோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.